நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு தொழில் சிறப்பா பண்றோம், நேர்மையான வழியில சம்பாதிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு வாடிக்கையாளர் வர்றதுலயோ இல்ல பண தேவைகள் நமக்கு கிடைக்கிறதுலயோ நமக்கு தடைகள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது சனிக்கிழமை தான் இதை பண்ணணும். அதனால வெள்ளிக்கிழமை நைட்டே நீங்க தயிர் ரெடி பண்ணி அந்த தயிர்ல நீங்க உளுந்து ஊற வச்சிடணும். உளுந்த ஊற வச்சு அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை காலையில நீங்க போயிட்டு ஒரு வேப்ப மரத்தடியில இந்த உளுந்தை சுத்தி தூவி விட்டுணும். தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்க தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு இல்லை நதிகள்ல இருந்தா கூட பரவாயில்ல, குளிச்சுட்டு நீங்க நேரா போயிட்டு சிவன் ஆலயத்துல 27 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்க பண தேவைகள், அதாவது நீங்க சிறப்பா தொழில் பண்றீங்க, கரெக்டா ஆளுங்களுக்கு அதாவது கடையில வேலை செய்யறவங்களுக்கு, ஒரு தொழில் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு பர்ஃபெக்டா சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லா விதத்துலையுமே நீங்க நேர்மையா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு பண தேவை, உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா பண்ணுங்க. இதுலயும் இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு படி மேல போகணும்னா அந்த சனிக்கிழமை அன்னைக்கு உங்களோட தொழில் நிறுவனத்திலயோ உங்களோட ஆபீஸ்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது அடுத்த வேலை உணவு இல்லாத நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்குலாம் உளுந்து வடை சனிக்கிழமையில ராகு காலத்துல கொடுக்கறதும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது போலவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 19962147 அப்படிங்கிற இந்த எண்களையும் டெய்லி நீங்க பச்சை நிற பேனால 54 முறை எழுதுறதோ, இந்த இடத்துல இந்த சுக்கிரன் மேட்ல அந்த எண்களை எழுதி வச்சுக்கிறதோ, பிளஸ் சனிக்கிழமையில ஊழியர்களுக்கு உளுந்து வடை கொடுக்கறதும், இந்த பெரிய அளவுக்கு நமக்கு பண தேவை இருக்கு, நம்மளால செல்ல தொழில் பண்றோம், ஆனா நம்மளோட ஸ்டாக்கு கொடுக்குற இடத்துல இருந்து நமக்கு பணம் ரிட்டர்ன் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த தயிர்ல உளுந்த ஊற வச்சு சனிக்கிழமை நாள்ல சனிக்கிழமை காலையில 6 to 7 இதை நீங்க ஒரு வேப்ப மரத்து அடையில தூவி விட்டுட்டு தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் 27 தீபம் ஏத்திட்டு வாங்க. கூடுதலா உங்களோட நிறுவனத்துல இது போன்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா தொழில் பெருமளவுல வெற்றி பெறும், நல்ல வருமானம் வரும். நம்பிக்கையோட செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.